அத்தியாயம் 100. குகையை சுற்றியுள்ள பாதுகாப்பை பார்த்ததும் யமுனா சமரனை பார்த்து, நான் குகைக்கு நுழைவாயில இருக்கிற அனைத்து மந்திர விலங்குகளையும் சமாளிக்கிறேன், நீங்க அந்த நேரத்தில் சரியா குகைக்குள்ள போங்க என்று யமுனா தன் திட்டத்தை சொல்ல சமரன் அமைதியாக தலையை அசைத்தான். சரி, ஆனா நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க, இல்லைன்னா திரும்பவும் மோசமா ஏதாவது நடந்துட போகுது என்று எச்சரித்தான் சமரன். ஆச்சரியத்துடன் தலையை திருப்பி அவனை பார்த்துவிட்டு பிறகு பறக்க தயாரானாள் யமுனா. அவளது ரெக்கைகள் படபடக்க ஆரம்பித்து காற்றில் பறக்கத் தொடங்கியது. வேகமாக குகையை நோக்கிச் சென்றாள். அதை கண்ட சமரன், எனக்கு என்னமோ அந்த முத்திரை இப்போ திரும்பவும் பயன்படுத்தப்படும் எனக்கு தோணுது. அப்பா அவ திரும்பவும் என் கூடவே தங்கலாம். ஆனா இல்லை, இந்த தடவை நான் அவ கூட இருக்கிறதால அப்படி நடக்க விடமாட்டேன் என்று தனக்குள் சொல்லிக்கொண்ட சமரன் யமுனா குகையை நோக்கி நகர்வதை பார்த்தான். அவள் குகையிலிருந்து 100 மீட்டர் தூரத்தை அடைந்தவுடன் மலையின் அருகே பல மாய விலங்குகளின் குரல்களை கேட்டாள். உடனே யமுனா தனது மணிக்கட்டை திருப்பி தன் மோதிரத்தில் இருந்த ஒரு பச்சை வாளை வெளியே எடுத்தாள். அவளது உடலும் வாளும் உடனடியாக பச்சை விளக்காக மாறி ஒளிரத் தொடங்கியது. அவள் மின்னல் வேகத்தில் அருகில் உள்ள காடுகளை நோக்கி நகர்ந்தாள். சக்தி சக்கரவர்த்தி யமுனாவுக்கு பயந்து மாய விலங்குகள் சில தெரித்து ஓடின. அதனால் அவற்றின் சத்தமும் படிப்படியாக குறையத் தொடங்கியது. சில விலங்குகள் அவள் தாக்கியதால் மயக்கமடைந்தன. அந்த விலங்குகளின் சத்தம் தணிந்தவுடன் குகையில் இருந்து திடீரென ஒரு உருமல் சத்தம் கேட்டது. மனுஷ பெண்ணே, திரும்பவும் என் குகைக்கு வர்றதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? என் கொம்ப உடைச்ச உன்னை இன்னைக்கு நான் உயிரோட விட போறதில்ல. உன் உடம்பையே 2 துண்டா பிரிக்கிறேன் என்று கர்ஜித்தது மாயசிங்கம். இந்த சத்தம் விலங்குகளை அழித்துக் கொண்டிருந்த யமுனாவுக்கும் கேட்டது. அவள் உடனடியாக வானத்தை பார்த்தாள். அங்கே பச்சை நிற வானமே ஒளிர்ந்தது. அடுத்து குகைக்கு அருகில் ஒளிரும் ஒரு ஒளியை கண்டாள். அது ஒரு நொடியில் குகையில் இருந்து வெளியே வந்து அடர்ந்த காட்டை நோக்கி நகரத் தொடங்கியது. மீண்டும் ஒரு முறை வானத்தின் நிறம் மாறியது. இப்போது பச்சை ஊதா 2 வண்ணங்களிலும் வானம் ஒளிர்ந்தது. 2 சக்கரவர்த்திகளும் நேருக்கு நேர் வந்தவுடன் ஒருவரை நோக்கி ஒருவர் ஓடிக்கொண்டே தரையில் இருந்து வானத்தில் வெகு தொலைவை அடைந்தனர். வானத்தில் தெரியும் 2 நிறங்களும் சமரனின் கண்ணில் விழுந்தவுடன் அவனுக்கு புரிந்து போனது. சக்தி சக்கரவர்த்திகள் 2 பேரும் அவங்களோட சண்டையை தொடங்க போறாங்க. இனி நான் என் வேலையை காட்ட வேண்டியதுதான் என நினைத்த சமரன் அவன் இருந்த இடத்திலிருந்து நகர்ந்தான். சிங்கம் தன்னிடம் இருந்து வெகு தொலைவில் தான் உள்ளது என்று அவ்வப்போது தலையை உயர்த்தி வானை பார்த்து உறுதிப்படுத்தி கொண்ட சமரன் குகைக்குள் நுழைய இதுதான் சரியான நேரம் என முடிவெடுத்து அடர்ந்த காட்டை நோக்கி நகரத் தொடங்கினான். அதன் வழியாகவே மலையின் உச்சியில் உள்ள குகைக்கு செல்ல முடியும். சமரன் அடர்ந்த காட்டை அடைந்தவுடனே அங்கே தரையில் பல மயக்கமடைந்த விலங்குகளின் உடல்களை பார்த்தான். அந்த விலங்குகளில் பெரும்பாலானவை 3 அல்லது அதற்கு மேலான நிலையில் இருந்த விலங்குகள்தான். அவை இரத்த சேற்றில் சிதறிக் கிடந்தன. இதை பார்த்த சமரன் யமுனாவின் இரக்கமற்ற தன்மையை பற்றி ஒரு நொடி யோசித்தான். மாய விலங்குகளை பார்த்து ஒரு பெருமூச்சு விட்டான். பொதுவாக சமரன் ஒரு மாய விலங்கின் இறந்த உடலை பார்த்தால் உடனே அதிலிருந்து மந்திரக்கல்லை தேடுவான். ஆனால் இன்று அதற்கு நேரமில்லை. எனவே விரைவாக இறந்த உடல்களின் மீது குதித்து அடர்ந்த காட்டில் இருந்து வெளியேறினான். காட்டை விட்டு வெளியேறியவுடன் சற்று தொலைவில் இருந்த ஒரு குகையை பார்த்தான். அவன் முகத்தில் ஒரு சிரிப்பு படர்ந்தது. குகையை சுற்றி கண்காணித்துக் கொண்டிருந்த பெரும்பாலான மாய விலங்குகள் யமுனாவால் ஏற்கனவே கொல்லப்பட்டிருந்தன. மேலும் 2 3ஆம் நிலை மிருகங்கள் மட்டுமே அங்கே சண்டையை பார்த்தபடி நின்று கொண்டிருந்தன. வானத்தில் நடந்த சண்டையினால் பூமி அதிர்ந்தது. அவற்றால் திரும்ப திரும்ப துள்ளி குதித்த அந்த 2 விலங்குகளும் வலியில் முணங்கிக் கொண்டிருந்தன. குகையில் இருந்து சுமார் 10 மீட்டர் தொலைவிலேயே இந்த விலங்குகள் இருந்ததால் சமரன் இந்த விலங்குகளை பார்த்து சிறிது அச்சம் கொண்டான். பிறகு எதையோ யோசித்த சமரன் தன் உடல் துர்நாற்றத்தை விலங்குகளிடமிருந்து மறைப்பதற்காக தானே செய்த ஒரு மருத்துவ பொடியை மோதிரத்தில் இருந்து மிக கவனமாக வெளியே எடுத்தான். பிறகு அதை தன் மீது தூவிக்கொண்ட சமரன் குகையை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். மலைக்கு ஏறி குகைக்கு அருகில் வந்தவுடன் ஒரு கல்லுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு தரையில் கிடந்த 2 விலங்குகளையும் உற்று பார்த்தான். அந்த விலங்குகள் நடுங்குவதை பார்த்த சமரன் ஏதோ யோசித்தவாறே மோதிரத்தில் இருந்து ஒரு துணியை எடுத்து தன் காலில் கட்டினான். பிறகு குகைக்குள் நுழைய தயாரான சமரன் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்டு ஓடத் தொடங்கினான். பின் தனது சக்திகளை பயன்படுத்தி விலங்குகளை தாண்டி குதித்து குகைக்குள் நுழைந்தான். அவன் குகைக்குள் நுழையவும் 2 மாய விலங்குகளில் ஒன்று மட்டும் குகையை நோக்கி தனது கண்களை திருப்பியது. ஆனால் அங்கு எவரையும் காணாததால் மீண்டும் வானத்தை நோக்கி தன் பார்வையை திருப்பிக் கொண்டது. மறுபுறம் குகைக்குள் நுழைந்த சமரன்
அங்கே அவன் எதிர்பார்த்ததை விட வெளிச்சம் அதிகமாக இருப்பதை கண்டான். மேலும் சுவர்களில் சில ஊதா நிற படிகங்கள் பொருத்தப்பட்டிருப்பதை பார்த்தான். இந்த படிகங்கள் இயற்கையாகவே குகைக்குள் இருந்ததால் மிகவும் அழகாக காட்சியளித்தது. மிக பெரியதான படிகங்கள் அங்கே சிதறி கிடப்பதை கண்டான். எல்லா இடங்களிலும் அந்த ஊதா நிற படிகத்தை கண்ட சமரன், இந்த மாயசிங்கம் ரொம்பவே புத்திசாலி என நினைத்தான். ஒரு மனிதனைப் போல மக்களை ஏமாற்ற இந்த சிங்கமும் அந்த படிகங்களை பயன்படுத்தி இருப்பதை உணர்ந்து கொண்டான். அதனால் குகைக்குள் மேலே நடக்க ஆரம்பித்தான். யமுனா சொன்னது போல குகைக்குள் எந்த மாய விலங்குகளும் இல்லை. அவனது காலடி சத்தம் மட்டுமே குகைக்குள் எதிரொலித்துக் கொண்டிருந்தது. சிறிது தூரம் நடந்த சமரன் பாதை இரண்டாக பிரிந்திருப்பதைக் கண்டு சற்று நேரம் தனக்கு முன்னால் தெரியும் 2 பாதைகளையும் பார்த்து கொண்டே யோசித்தான். சிறிது நேர யோசனைக்கு பிறகு ஆழ்ந்த மூச்சை எடுத்துவிட்டு இடதுபுறம் உள்ள பாதையில் நடக்கத் தொடங்கினான். இந்த பாதை மிகவும் வளைந்து சென்றதால் சமரனும் திரும்பி திரும்பி செல்ல வேண்டியதாயிற்று. பாதை முடிவடையும் இடத்தில் சமரன் அதிக வெப்பத்தை உணர ஆரம்பித்தான். அந்த உணர்வினால் அவனது உடலில் இருந்து வியர்வை துளிகள் வெளிவந்தது. நெற்றியில் இருந்த வியர்வையை துடைத்துக் கொண்ட சமரன் தூரத்திலிருந்து ஒரு ஊதா நிற ஒளி வருவதை கண்டான். உடனே கண்களை மூடிக்கொண்டு தனது உடலின் சக்திகளை சேகரிக்கத் தொடங்கினான். உடனே தன் உடல் முழுவதும் வாயு மூல சக்தி வேகமாக பரவுவதை உணர ஆரம்பித்தான். பிறகு நடந்தபடி அந்த ஊதா நிற ஒளியின் அருகே சென்றான். அந்த குகை நடுவே ஒரு சதுர மேஜையில் சமரனின் தலைக்கு சமமான ஊதா நிற வட்டப்பந்து ஒன்றை கண்டான். அது அந்த பளபளக்கும் குகையில் கூட தனித்தன்மையுடன் ஜொலித்தது. அந்த பந்தை கூர்ந்து கவனித்த சமரன் குகையில் உணரப்பட்ட வெப்பம் இந்த பந்தினால்தான் என்று புரிந்து கொண்டான். ஏனெனில் அந்த அனல் பந்தின் உள்ளே இருந்துதான் வெளியே வந்து கொண்டிருந்தது. இதை கண்டு வியந்தான் சமரன். இந்த பந்திற்கு இத்தனை சக்தி இருக்கும் என்று அவன் நினைத்து கூட பார்க்கவில்லை. அதனால் வாயை திறந்து ஆச்சரியத்துடன் அந்த பந்தையை பார்த்தான். பிறகு யோசனையுடன், இதுதான் அந்த ஊதா நிற படிகமா? ஆனா யமுனா கொடுத்த படிகம் எதுவும் காட்டலையே, ஊதா படிகம் இதுதான் எப்படி கண்டுபிடிக்கிறது என யோசித்த சமரன் யமுனா கொடுத்த படிகத்தை வெளியே எடுத்தான். உண்மையில் அந்த படிகம் ஊதா படிகமாக இருந்திருந்தால் அவன் கையில் இருந்த படிகம் சூடாக வேண்டும். ஆனால் அது மிகவும் குளிர்ச்சியாக இருந்தது. அதனால் குழப்பமான சமரன் தன் கையில் இருந்த படிகத்தை பின்னால் வைத்துக்கொண்டு எதிரே தெரிந்த பெரிய ஊதா நிற படிகத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். அவன் மேஜைக்கு அருகில் சென்ற பொழுது அவனுக்கு மிகவும் சூடாக இருந்தது. அவன் அதன் அருகில் சென்றவுடனே குனிந்து அந்த மர்மமான ஊதா நிற பந்தை பார்த்து வருணமித்திரரை அழைத்தான். குருவே, இது என்ன? கொஞ்சம் வெளியே வந்து என்னன்னு சொல்லுங்களேன் என்று அவரை அழைத்தான். வேகமாக மோதிரத்தில் இருந்து பறந்து வெளியே வந்த வருணமித்திரர் அவர்களுக்கு எதிரே இருந்த பெரிய ஊதா நிற கோலத்தை சில கணங்கள் உற்று பார்த்தார். அவரது கண்கள் சில நொடியில் பெரிதாக விரிந்தது. அவரால் அவர் கண்களையே நம்ப முடியவில்லை என்பது அவர் முகத்தில் தெளிவாக தெரிந்தது. பின் தன்னை கட்டுப்படுத்தி கொண்ட வருணமித்திரர் சமரனை பார்த்தார். சமரா, இது அந்த மாய சிங்கத்தோட மந்திர திரவம். இது உன்னோட முதல் முயற்சியிலேயே உனக்கு கிடைச்சிருக்கு. நீ உண்மையிலேயே ரொம்ப அதிர்ஷ்டசாலி. வாழ்த்துக்கள் சமரா. நீ இப்படி ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பன்னு நான் நினைக்கவே இல்லை என்று வியப்புடன் கூறினார் வருணமித்திரர். மாயசிங்கத்தின் மந்திர திரவமா? என்ன குரு சொல்றீங்க? இது என்னது? எனக்கு ஒண்ணுமே புரியல என அவரின் ஆச்சரியத்திற்கான காரணத்தை புரியாமல் கேட்டான் சமரன். இது ஒரு அற்புதமான விஷயம் சமரா. உனக்கே தெரியும், அந்த மாயசிங்கம் பல உள் சக்திகளை கொண்ட மந்திர விலங்கு. அப்படி இல்லைன்னா அது இந்த 6வது நிலை பெற்றிருக்கவே முடியாது. அதே போல இந்த மந்திர திரவம் என்னன்னா, மந்திர சிங்கம் பொதுவா ஒரு குட்டியை பெற்றெடுக்கும் போது சில நேரத்துல மாய குழந்தையோட இந்த மந்திர திரவத்தையும் பெற்றெடுக்கும். ஒவ்வொரு மாய சிங்கத்துக்குள்ளேயும் இந்த மாதிரி ஒரு திரவம் இருக்கும். இது உண்மையிலேயே நிறைய புனித சக்தியை தனக்குள்ள வச்சிருக்கும். இந்த சிங்கமும் இந்த மந்திர திரவத்தை பெத்தெடுத்திருக்கு. இது எவ்வளவு சக்தியானதுன்னா, ஒரு 4ஆம் நிலை மந்திர சிங்கம் இதை குடிச்சா 5ஆம் நிலை மந்திர சிங்கமா உருமாறிடும். அது மட்டும் இல்ல, இந்த திரவத்தோட உதவியால மற்ற மந்திர சிங்கங்களோட ஒளியை விட அதோட உடல்ல அதிகமான ஒளி சக்தி பாயும். இன்னொரு உண்மையை சொல்லவா, நான் இதுவரைக்கும் பயணம் செஞ்சு 8 குகைக்குள்ள பதுங்கி இருந்திருக்கேன். ஆனா ஒரு தடவை கூட எனக்கு இந்த மாதிரி ஒரு திரவம் கிடைச்சதே இல்லை. ஆனா முதல் தடவையில, அதுவும் முயற்சி செய்யாமலேயே உனக்கு இந்த திரவம் கிடைச்சிருக்க. அதான் சொல்றேன், நீ அதிர்ஷ்டசாலின்னு என்று அந்த திரவத்தை பார்த்து ஆச்சரியத்துடன் சொன்னார் வருணமித்திரர். அவர் சொன்னதை கேட்ட சமரனின் கண்களில் ஒரு பிரகாசமான மின்னல் தோன்றியது. ஊதா நிற படிகத்தில் நிரப்பப்பட்ட இந்த திரவம் சமரனை தன்னை நோக்கி இழுக்கத் தொடங்கியது. கண்களில் மின்னலுடன் சமரன் தனது கைகளை முன்னோக்கி கொண்டு வந்து
இது அத்தனை அற்புதமான விஷயமா குருவே என்று ஆச்சரியத்துடன் கேட்டபடி அதில் கை வைத்தான். உடனே ஒரு பலமான மின்னலை தன் கைகளில் உணர்ந்து வேகமாக தன் கையை விலக்கியபடி ஆ என கத்தினான். பிறகுதான் தன் உள்ளங்கைகள் எரிந்திருப்பதையே சமரன் கவனித்தான். உடனே மோதிரத்தில் இருந்து மருந்தை எடுத்து தன் கையில் தேய்க்க ஆரம்பித்தான். தனது கைகள் குணமான பிறகே வருணமித்திரரை பார்த்த சமரன், குருவே, இது என்ன இப்படி சூடா இருக்கு, இதை எப்படி எடுக்கிறது என்று கேட்டான். அதை கேட்ட வருணமித்திரர் புன்னகையுடன் சமரனை பார்த்தார். அந்த விஷயம் எனக்கு நல்லா தெரியும். அது மட்டும் இல்ல, இந்த படிகம் அந்த மேசையோட ஒட்டிக்கிட்டு இருக்கு. நீ அதை எடுக்கணும்னு நினைச்சா அதை தோண்டிதான் எடுக்கணும் என்று நக்கலாக கூறினார். அவரின் வார்த்தைகளை கேட்டு ஆச்சரியமான சமரன், என்ன, இதை தோண்டி எடுக்கணுமா என்று கேட்டான். பிறகு மேசைக்கு அடியில் இருந்த தரையை பார்த்தான். அந்த படிகத்தை தோண்டி எடுத்து மேசையில் இருந்து பிரிக்க வெகு நேரமாகும் என அவனுக்கு புரிந்தது. ஆனால் இப்பொழுது அவனுக்கு இருக்கும் நேரம் மிகவும் குறைவானது. யோசித்தவனின் மூளை ஒளிர்ந்தது. அவன்தான் இங்கே தனியாக இல்லையே. தன் இதழில் வளைந்த புன்னகையுடன் நம்பிக்கையான கண்களுடன் வருணமித்திரரை பார்த்தான். அவன் யோசனையை புரிந்த வருணமித்திரர் உடனே தலையை சிரித்தபடி மறுப்பாக ஆட்டினார். என்ன பார்க்காத, இந்த சக்திகளை பயன்படுத்தி இதை இங்கிருந்து வெளியே எடுத்து போனாலும் வெளியில சண்டையிடுற மந்திர சிங்கம் குகையில என்ன நடக்குதுன்னு எளிதா கண்டுபிடிச்சிடும். அப்படியே அந்த படிகத்தை வெளியே எடுத்தாலும் அதுக்குள்ள இருக்கிற திரவத்தை உன்னால வெளியே எடுக்க முடியாது என்று சிரிப்புடன் கூறினார் வருணமித்திரர். இதை கேட்ட சமரனுக்கு நெற்றி சுருங்கியது. வருணமித்திரர் என்ன சொல்ல வருகிறார் என அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. திரவத்தை வெளியே எடுக்க முடியாதா? ஏன், நீங்க சொல்றதுக்கான அர்த்தம் புரியல குருவே என்று சமரன் பாவமாக கேட்டான். சமரா, இந்த படிகத்தை உடைச்சு அதிலிருந்த மந்திர திரவத்தை வெளியே எடுக்கிறது தான் உனக்கு ஒரே வழி. ஆனா சில காரணத்தால இந்த படிகத்தை உடைக்கிறது முடியாத காரியம். ஏன்னா ஒவ்வொரு சக்தி வாய்ந்த தாக்குதலையும் எளிதா தாங்கக்கூடிய வகையில ஒரு மந்திர கவசம் இந்த மந்திர திரவத்தை சுத்தி இருக்கு என்றார் வருணமித்திரர். அவரின் வார்த்தைகளை கேட்ட சமரனுக்கு இதில் பிரச்சனை அதிகம் என புரிந்தது. அவன் கவலையுடன் வருணமித்திரரை பார்த்தான். குருவே, எல்லா வழியும் மூடிடுச்சு. இப்ப நான் என்னதான் செய்யணும்? நீங்களும் இதை எடுக்கிறதுக்கு தேடி இருக்கீங்கன்னு சொல்றீங்க. அப்ப இதை அடையிறதுக்கான வழி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? நீங்களே அதுக்கான வழியும் எனக்கு சொல்லிடுங்களேன் என்று சமரன் கேட்க வருணமித்திரர் மர்மமான புன்னகை ஒன்றை வெளியிட்டார். ஒரு வழி இருக்கு சமரா. வலிமையை விட வலிமையான இதை சும்மாலாம் உடைக்க முடியாது. ஆனா இந்த படிகத்தை உடைக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்கு என்று கூறி வருணமித்திரர் நிறுத்த சமரனின் கண்கள் தெரிந்து கொள்ளும் ஆசையில் விரிந்தன. அது என்ன பொருள் குருவே, சொல்லுங்க என்று அவசரமாக கேட்டான். அவனது ஆர்வத்தை கண்ட வருணமித்திரர் உரக்க சிரித்தார். பிறகு சமரனின் கழுத்தில் தொங்கிய படிகத்தை பார்த்து, அதுதான் என்று ஒற்றை வார்த்தையில் பதில் தந்தார். இத்தனை பெரிய கேள்விக்கு வந்த சிறிய பதிலை கண்டு ஆச்சரியமானான் சமரன். என்ன, இந்த படிகமா? ஆனா என குழப்பமான சமரன் பிறகு ஏதோ யோசனை வரவும் வருணமித்திரரை பார்த்து தன் குரலை தாழ்த்தி, நீங்க யமுனா எடுத்துக்கணும்னு நினைச்ச அந்த ஊதா நிற படிகத்தை பத்தியா சொல்றீங்க என்று கேட்டான். உடனே பலமாக சிரித்த வருணமித்திரர், ஆமா சமரா, கண்டிப்பா அந்த ஊதா நிற படிகத்தால மட்டும்தான் இதை உடைக்க முடியும். வேறு எதுவும் இந்த படிகத்துக்கிட்ட வேலைக்காகாது என்றார். இந்த பதிலில் சமரன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான். அது அவன் முகத்திலும் தெளிவாக தெரிந்தது. அவரின் பதில் சமரனின் அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பதாக இருந்தது. அப்படின்னா நாம ஏன் இன்னும் காத்திருக்கணும்? வேகமா போய் அந்த ஊதா நிற படிகத்தை எடுத்துக்கலாம் என்று கூறிய சமரன் வேகமாக வெளியே ஓட ஆரம்பித்தான். அவன் குகையின் வலதுபுறம் இருந்த பகுதிக்கு செல்ல நினைத்தான். ஏனெனில் இங்கு ஊதா நிற படிகம் இல்லை என அவனுக்கு உறுதியாக தெரிந்து போனது. அதனால் அவன் வேகமாக அங்கே செல்ல வருணமித்திரரின் குரல் அவனை நிறுத்தியது. நான் உன்கிட்ட ஒன்னு சொல்ல மறந்துட்டேன் சமரா. இந்த குகைக்குள்ள அந்த மாயசிங்கத்தோட மந்திர திறமை இருக்குன்னா இங்க இன்னொரு மாயசிங்கமும் இருக்குன்னு அர்த்தம் என்று வருணமித்திரர் தீவிரமான குரலில் சொல்ல அதை கேட்ட சமரன் கவலையுடன் அவரை பார்த்தான். அப்போ இந்த குகையில இன்னொரு மாயசிங்கமும் இருக்கா என்று கேட்டவன் கவலையில் பெருமூச்சு விட்டான். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.